Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது இது வந்து நம்ம LPP ன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய சம்ஸ் இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தட் இந்த மாதிரி. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, பேசிக்காக வந்துட்டு எப்படி அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது ஒரு பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சம்ஸ் பார்த்தோன்னா இன்னுமே கொஞ்சம் புரியும். ஆர்எல்ஸ் நீங்கள் சம்ஸ் பார்த்துட்டு கூட இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மீனிங் என்ன அப்படின்னு பாருங்கள். லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் யூஸ்டு ஃபார் ஆப்டிமைசிங். யூஸ்வலாகவே இதை வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா ஆப்டிமைஸ் பண்ணுறது. எதை ஆப்டிமைஸ் பண்ண போகிறோன்னா காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நம்மளோட டைமாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஆப்டிமைசிங் அதாவது மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். மேக்ஸிமைசிங் ஆர் மினிமைசிங்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதில் மேக்ஸிமைஸ் பண்ணுறது என்னென்னா நம்மளோட ப்ராஃபிட்டை அதிகப்படுத்துவோம். ஓகே, மினிமைஸ் எதை பண்ணுவோன்னா நம்மளோட டைமை வந்து மினிமைஸ் பண்ணுவோம். டைம் அண்ட் காஸ்ட்டை வந்துட்டு மினிமைஸ் பண்ணுவோம். ஓகே, கிவன் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் தான் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட், காஸ்ட், டைம் இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அண்டர் சர்டன் கன்ஸ்ட்ரெயின்ஸு, சில கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இவ்வளோ ரிசோர்ஸஸ் தான் வந்து நம்ம வச்சு வேலை வாங்க முடியும், இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது, இல்லை இவ்வளோ டைம் தான் இருக்குது நம்மக்கிட்ட, அதை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்குறது தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து நாட் ஒன்லி அப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், பட் நம்ம இன்னும் நிறைய ஃபீல்டில் கூட நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ஒரு பேசிக் டெஃபினேஷன். லீனியர் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரியான இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்டிமைசேஷன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. ஸோ ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஹெல்ப்ஸ் அலோகேட் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். கரெக்டான வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு, அது வந்து டைமாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், இல்லை லேபர், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஒரு விஷயத்துக்கு போட்டாலே போதும். இல்லை நான் அதிகமான டைம் எடுத்து ஒரு வேலையை முடிக்கிறேன், இல்லை நான் ஒரு வேலைக்கு அதிகமான காசு எடுக்கிறேன் அப்படின்றத விட அந்த வேலைக்கு எவ்வளோ வந்து டைம், லேபர், காசெல்லாம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் வந்து இதோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் தென் டெசிஷன் மேக்கிங் சப்போர்ட் ப்ரொவைட்ஸ் அ சயின்டிஃபிக் பேசிஸ் ஃபார் செலக்டிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங்காக நம்ம நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட்டிங் டூல். தேர்ட் வந்துட்டு காஸ்ட் மினிமைசேஷன், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். நான் சொன்ன மாதிரி வந்து காஸ்ட்டை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை அதிகப்படுத்துறது தான் நம்மளோட பிஸ்னஸில் ஒரு மேஜரான ஒரு கோலே. கரெக்டாக? ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் பிளானிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபினான்ஸ் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலில் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் வந்துட்டு பேலன்சிங் கன்ஸ்ட்ரெயின்ஸு. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் சொன்ன மாதிரி நான் பட்ஜெட், அது வந்து ரா மெட்டீரியல்ஸ், லேபர் எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்துட்டு ஃபார்காஸ்டிங் அண்ட் பிளானிங். ஸோ ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி எவ்வளோ வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல் இன் லாங் டேர்ம் பிளானிங் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஸ்னஸஸ். ஒரு லாங் டேர்ம் அடுத்த 5 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கோ நம்ம எந்தெந்த மாதிரியான ரிசோர்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் அலோகேட் பண்ணோன்னா நம்மளால் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இப்போ நீங்கள் இதில் சம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பேசிக்காக நீங்கள் வந்து கொஸ்டினில் பார்த்தாலே தெரியும். அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துடலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 2 டைப் இருக்குது. அது நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோமா இல்லை மினிமைஸ் பண்ண போகிறோமான்னு. மேக்ஸிமைஸ் பண்ணுறோன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ப்ராஃபிட்டை தான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். மினிமைஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து டைமையோ இல்லை காஸ்ட்டையோ மினிமைஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி தான் வந்து ஜென்ரல் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவாகவே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இசட் அப்படின்றது தான் வந்துட்டு ப்ராஃபிட்டோ இல்லை காஸ்ட்டோ. அதில் வந்து X1, X2ன்னு இருக்கிறதுலாம் டெசிஷன் வேரியபிள்ஸ். அதோட ஜாயிண்ட்டாக இருக்கிற C1, C2 எல்லாமே வந்துட்டு கோஎஃபிஷியன்ஸ். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் வந்து நம்பர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது 5x1 + 8x2 இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான். ஸோ பேசிக்காக இந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு நீங்கள் 3 வேரியபிள்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. Z இருக்கும், CX. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் வந்துட்டு அகெயின் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ரிசோர்ஸோ இல்லை ரா மெட்டீரியலோ அதை பற்றி பார்க்குறது தான்.
ஸோ ரிசோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சப்ளை லிமிட்ஸ் இதெல்லாமே வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் நெகட்டிவிட்டி கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம கொஸ்டினில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபேக்ட்ரி ப்ரொடியூசர்ஸ் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். ஓகேவா, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து சேரும் டேபிளும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சேருக்கு வந்து 200 வருது, டேபிளுக்கு வந்து 300 ப்ராஃபிட் வருது. ஸோ அதில் இருக்க கன்ஸ்டெயின்ஸ் எப்படி வந்து அந்த ப்ராஃபிட்டை பார்க்க போகிறாங்க அப்படின்னா 40 hours லேபரு, 36 யூனிட் வுட்டு, இதெல்லாம் வந்து கன்ஸ்டெயின்ஸ். அதாவது லேபருன்றது என்னது, நம்மளுக்கு வந்து மேன் பவர். ஓகேவா, இது ஒரு கன்ஸ்டெயின். அப்புறம் ரா மெட்டீரியல் தான் வந்து 36 யூனிட்ஸ் ஆஃப் வுட்டு. ஓகேவா, அண்ட் தென் 1 chair நீட்ஸ் 2 hours ப்ளஸ் 3 யூனிட்ஸ் வுட்டு. ஸோ சேருக்கு வந்து என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கன்ஸ்டெயின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 hours தேவைப்படுது லேபர் ஒர்க்கு, ப்ளஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் வுட்டு தேவைப்படுது. அதே போல் நீங்கள் டேபிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 hours லேபர் ஒர்க் தேவைப்படுது, ப்ளஸ் 6 யூனிட்ஸ் ஆஃப் வுட்டு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கன்ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 4 hours 3 யூனிட்ஸு இந்த மாதிரி லேபரோ இல்லை ரா மெட்டீரியலோ, இதெல்லாம் கன்ஸ்டெயின்ஸு. இதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோம். ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ 200x1 ப்ளஸ் 300x2 இப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து கன்ஸ்டெயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா லேபருக்கு வந்து நாங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சேருக்கு வுட்டுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸும் இருக்கும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் வந்துட்டு டிரைவ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து கன்ஸ்டெயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ எல்பி மெத்தட்ஸ் லைக் கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஆர் சிம்ப்ளெக்ஸ் கேன் பி யூஸ்ட் டு ஃபைண்ட் த ஆப்டிமல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் டு ப்ரொடியூஸ். ஸோ இந்த ப்ராஃபிட் எனக்கு வேணும். இதுலேருந்து நீங்கள் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வேணும். ஸோ நான் வந்து இத்தனை லேபர் இருக்குது, இத்தனை யூனிட்ஸ் ரா மெட்டீரியல் இருக்குது என்கிட்ட. நான் இதெல்லாம் ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணனா எனக்கு எத்தனை சேரோ இல்லை எத்தனை டேபிள்ஸோ கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி நான் மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் பண்ண போகிறோம், அதுதான் வந்து இந்த விஷயமே. ஸோ உங்களுக்கு இப்போ கன்ஃபியூசிங்காக கூட இருக்கலாம், பட் நீங்கள் சம் போடும்போது உங்களுக்கு நல்ல தெளிவாகவே புரியும். ஸோ சொன்ன மாதிரி கிராஃபிக்கல் மெத்தட் இருக்குது, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்குது, அது எல்லாமே நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் சொன்ன மாதிரி எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன். கரெக்டான வேலைக்கு கரெக்டான பொருள்லாம் போட்டோன்னா எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். செகண்ட் வந்துட்டு அப்ஜெக்டிவ் டெசிஷன் மேக்கிங். ஸோ பேஸ்ட் ஆன் லாஜிக், நாட் கெஸ் ஒர்க்கு. அதாவது இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை யூனிட் இருக்குது, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரேண்டமாக ஒரு 10 சேர் செஞ்சிடலாம் அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு நம்ம எல்லாமே பிளான் பண்ணி லாஜிக்கலாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு இம்ப்ரூவ்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி இது கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்கும். அதோட நம்ம அந்த வேலைக்காக போடுற காஸ்ட்டு, டைம் எல்லாமே வந்து கம்மியாகும். அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு வைட் அப்ளிகேஷன் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன், ஃபைனான்ஸ், டிரான்ஸ்போர்ட், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபிஃப்த் வந்துட்டு சிம்ப்ளிசிட்டி, ஈஸி டு ஃபார்முலேட் அண்ட் சால்வ் வித் அவைலபிள் டூல்ஸ். ஓகே, சிம்பிளாக வந்து நம்மளால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும், நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அஸ்யூம்ஸ் லீனியாரிட்டி. ஸோ ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் மேபி நான் லீனியர். இதில் வந்து நம்ம லீனியராக இருக்குது அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம், பட் ரியல் வேர்ல்டில் நிறைய நான் லீனியர் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஓகே, அதே போல் செகண்ட் வந்துட்டு சிங்கிள் அப்ஜெக்டிவ் cannot handle multiple conflicting goals at the same time. இங்கே வந்து ஒன்று ப்ராஃபிட் பார்க்குறோம், இல்லை காஸ்ட் வந்து கம்மி பண்ணுறோம், மேக்ஸிமைஸ் ஒரு மினிமைஸ் அப்படி தான் வந்து நம்ம பார்க்குறோம். அப்ஜெக்டிவ் வந்துட்டு சிங்கிளாக தான் இருக்குது. ஸோ பட் அந்த மாதிரி இல்லாமல் ரியல் லைஃப்பில் வந்து மல்டிபிள் கோல்ஸ் கூட இருக்கலாம் நமக்கு. ஓகே, அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு சர்டெனிட்டி அசம்ஷன். ஸோ அஸ்யூம்ஸ் இன்புட் டேட்டா, resources, demand, cost are known and constant, which is unrealistic. நம்ம போட போகிற சம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு இத்தனை ஹவர்ஸ் லேபர் இருப்பாங்க, எனக்கு இத்தனை யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாமே வந்து அஸ்யூம் பண்ணி போடுறோம். பட் ரியாலிட்டியில் நமக்கு அது எல்லாமே கரெக்டாக இருக்குமா, நான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இது எல்லாமே இருக்குமா அப்படின்றது தெரியாது. And then fourth point வந்துட்டு scalability. So large complex problems may be very difficult to solve manually. சிம்பிளான ஒரு இந்த மாதிரி டேபிள் சேர் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கஷ்டமாக இருக்கும்.
ஸோ அண்ட் தென் ஃபிஃப்த் வந்துட்டு இக்னோர்ஸ் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ். இதில் வந்து நம்ம எல்லாமே குவான்டிடேட்டிவாக பார்க்குறோம். ஓகே, நம்பர்ஸ் தான் எல்லாமே. அதாவது இத்தனை யூனிட்ஸ் ஆஃப் லேபர் இருக்காங்க, இத்தனை ரா மெட்டீரியல் இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றது எல்லாமே வந்து நமக்கு நம்பர்ஸ் தான். பட் அதில் ஹியூமன் பிஹேவியர், அதில் இருக்க பாலிட்டிக்ஸ், கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், நேச்சுரல் கன்சிடரேஷன்ஸ் எதுவுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ அதனாலையுமே கூட ஒர்க் டிலே ஆகும். அது எல்லாமே நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஷார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லீனியர் ப்ரோக்ராமிங்னா பெஸ்ட் யூஸ் ஆஃப் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் டு மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் அ கோல். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அது டைமாக இருக்கட்டும், இல்லை மணியாக இருக்கட்டும், இல்லை பீப்புளாக இருக்கட்டும், அதை அந்த பொருள் வச்சு நம்ம எப்படி நம்மளோட ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், எப்படி நம்மளோட காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து கோல். ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. அதாவது நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம், கரெக்டாக பிளான் பண்ணுறோம், கரெக்டான ரிசோர்ஸஸை வந்து கரெக்டான வேலைக்கு அலோகேட் பண்ணுறோம், இதெல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். அதே போல் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கெஸ் ஒர்க் பண்ணல, சயின்டிஃபிக்காக நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் தென் இதனால் ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக இருக்குது. அதே போல் வந்து டேட்டா எல்லாம் நமக்கு இந்த சம்ஸில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக இருக்கும்ன்றது அசியூம் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் லிமிட்டட் டு லீனியர் ரிலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நான் லீனியருக்கு இதை வந்து நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து சம்ஸும் பார்க்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.